அதே போல் என்னன்னாக்கா 2022 வாக்காளருடைய அந்த லிஸ்ட்டில் இப்போ இருக்கிற வாக்காளர் லிஸ்ட்டை சேர்க்கணுமா, அதை ஒப்பிடணும். அதை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா 11 ஆவணங்கள் வேணும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 4 நாளாக இந்த முகாமில் கலந்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா அதை எழுதி ஸ்கேன் பண்ணும் பொழுது இப்போ என்னுடைய பேரை போடுறோம், எங்கள் அப்பா பேரை கேட்குது, எங்கள் தாத்தா பேரை கேட்குது. எங்கள் தாத்தா சேர்த்து எப்படி இருப்பாருன்னு எனக்கே தெரியாது. அவருடைய அடையாள ஓட்டு ஐடியை நம்ம எழுதணுமா அதில். அப்போ அதை எழுத தேவைன்னா இப்போ எனக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போயிடும். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த் டேட் தெரியாது, பிறந்தநாளுக்கு அது 11 ஆவணம் கேட்குது. 11 ஆவணத்தில் நிறைய பேருக்கு அது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் இந்த ஆவணங்கள் குறிப்பாக இல்லை. தயவுசெய்து நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய வருங்காலங்களில் அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும், எவ்வளோ பெரிய மிக கொடுமையான ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று உணர்ந்துதான் இப்பொழுது கூட இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்.